ஹே ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ட்ராமாலையும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை ரொம்ப கெட்டவளாகவே காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த ட்ராமாவில் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரை. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாக்கான ஓப்பனிங்ஸ்லேயே நம்ம என்னோட வாய்ஸ் ஓவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒரே வீட்டில் உள்ள அண்ணா தம்பியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக தான் இருந்தோம். இன்டர்நெட்டில் எங்கள் கப்பிள்ஸை பற்றி நல்லா பாராட்டி தான் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்த எங்கள் லைஃப்பில் நாங்களே எதிர்பார்க்கல, எங்கள் 2 பேரும் ஹஸ்பண்டும் எங்களை கண்டுக்காம இப்போ சேம் ஒரே பொண்ணு மேலே லவ்விங் கேரிங்காக இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வெட்டிங் ரிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அது வேண்டான்னு சொல்லி கழுத்துறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹினி கலாவில் ஒரு கிட்னாப்பர் வந்து கடத்திட்டு வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்றான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹினியோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு டாக்டர், அதுவும் ஜீனியஸ் டாக்டராமா. அவன் ஒரு லேடிக்கு சர்ஜரிலாம் பண்ணியிருக்கான் போல. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகி அந்த லேடி இறந்து போயிட்டாங்களாம். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் இவரு நம்ம ஹீரோட ஹஸ்பண்டை பழி வாங்குறதுக்காக ஒன்றும் தெரியாத நம்ம அப்பாவி ஹீரோனையே கடத்திட்டு வந்திருக்கிறாரு. அதுவும் பாருங்களேன், 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவ கேட்குற ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. பட் இருந்தாலும் விட மாட்டுக்காரு. உன் புருஷன் பணக்காரன்னு கேள்விப்பட்டேன், அவனுக்கு கால் பண்ணி பணம் வாங்கித்தா அப்படி சொல்லி கேட்குறாரு. அடுத்த செகண்டே இவ கால் பண்ணுறா, பட் அவன் எடுக்கவே மாட்டுக்கான். இவனுக்கா சம டென்ஷன் ஆகுது. நம்ம ஹினியை போட்டு சர மாதிரி அடிக்கிறான். வயிற்றுல குழந்தை வச்சிருக்கான்னு கூட பார்க்காம அப்படி போட்டு அடிக்கிறான். நம்ம ஹினி மறுபடியும் கால் பண்ணி பார்க்கறா, இவன் எடுக்கவே மாட்டுக்கான். அங்க ஒரு பொண்ணு இருக்கல, அவ காலுக்கு மெடிசின் போட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு நேம் வந்து வான்வானு. இவ மேலதான் ரொம்ப அக்கறையா இருக்காங்க இவங்க 2 பேருமே. இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, ஹீரோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்ன கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படி சொல்லியிருக்கா. இவளுமே பிரெக்னெண்டா தான் இருக்கா. அதனாலதான் அவரு கோபத்துல எடுக்க மாட்டுக்காரு. இப்போ இவளோ போன் அட்டன் பண்ணி பேசு, ஒருவேளை ஹினி என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போன் பண்ணிருப்பால இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ உன்னையே தள்ளி விட்டுருக்கா, அவளை அவ்வளவு சீக்கிரத்துல மன்னிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹினி விடாம போன் பண்ணிட்டு இருக்காளா. ஒரு கட்டத்துல இவன் அட்டன் பண்ணிறான். பட் அட்டன் பண்ணிட்டு ஹினி பேச விடாம இவன் தான் பேசுறான். எதுக்கு நீனும் நான்சி சேர்ந்து வான்வான தள்ளி விட்டீங்க? இதனால அவ குழந்தைக்கு ஏதாட்டும் ஆச்சுன்னா என்ன பண்ண? உனக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையானா அவன் பாட்டுக்கு திட்டிட்டு இருக்க. ஹீரோனிக்கு ஒன்றும் புரியல. சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவ கிட்னாப் ஆன விஷயத்த சொல்ல வருவா. அதுக்குள்ள இவன் நான் உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு கட் பண்ணிடுறான். இங்கே கிட்னாப்பர் பார்த்தீங்கன்னா நான் அவன் புருஷன்கிட்ட பேசினேன் அப்படின்னு ஃபோனை வாங்கி பேச போக அவன் தான் கட் பண்ணிட்டானே. இதனால செம டென்ஷன் ஆகுறான். என்ன பாரு, என்னெல்லாம் ப்ளேம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு அவன் கத்தியை எடுத்து நம்ம ஹினியை குத்த போக இவ அங்கே கிடக்கிற செங்கலை வச்சு அடிச்சிடா. அப்போ நான்சியே வந்துடுறா. ஹீனோட ஃபோன் லொக்கேஷன் இருக்கும்ல, அதை ட்ராக் பண்ணி தான் அவள் இங்கே வந்திருப்பா. இப்போ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனையை மறுபடியுமே குத்த வர நான்சி ஊடையில் வந்து நின்னுறா. அந்த கத்தி குத்த அவ வாங்கிக்கிறா. இவ தான் ஹீனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேருமே அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ இவ வந்து இவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா. அவனும் ஹீனோட புருஷன் என்ன சொல்லியிருப்பான் அதே மாதிரியே சொல்றான். நீ எதுக்கு வான்வான புள்ளி பண்ணா, ஆல்மோஸ்ட் அவளுக்கு அபோஷன் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே நீ என்ன பேசுறன்னு கூட தெரியல, பட் எங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க, சேவ் பண்ண வா அப்படி சொல்லி கூப்பிட்ட, நடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உண்மையாவே சீக்கிரமா வா, நாங்க செத்து போயிடுவோம் அப்படின்னு இவ சொல்லும் போது, ரொம்பவும் நடிக்காத, செத்தா சாகு, என்கிட்ட சொல்லாதா அப்படின்னு அவன் போனை கட் பண்ணிடுறான். இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இவன் நேம் வந்து ஜுவானு, லாயரா இருக்கான். இவனோட அண்ணன் இருப்பான்ல, அதாவது என்னோட புருஷன், அவன் நேம் வந்து ஜியாங்கு, அவன் ஒரு டாக்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த வான்வான் பொண்ணை விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க இந்த கிட்னாப்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹினியை போட்டு அடிக்கிறான். ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, நீ எங்கேயும் தப்பிக்க முடியாத, ஆல்ரெடி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்தேங்கிறா. அப்படியா, அப்போ 2 பேரும் சேர்ந்து இங்கே சாவுங்க அப்படின்னு அந்த பிளேஸ்ல தீ வச்சுட்டு போயிடறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளேஸுக்கு போலீஸ் வந்துறாங்க. ஃபயர் இன்ஜினும் வந்து இவங்க சேவ் பண்ணிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹினி பார்த்துட்டு கண் முழிக்கிறாளா. அவ குழந்தை வேற இறந்து போயிட்டு போல, வயிற்று பிடிச்சு ரொம்ப சோகத்துல இருக்க. பக்கத்துலதான் ஃப்ரெண்டுக்காருமே அட்மிட் ஆயிருக்கா. இப்ப அவகிட்ட நர்ஸ வந்து பேசுறாங்க. என்னன்னா நான்சியும் பிரெக்னென்ட் தான் இருந்திருக்கா போல, நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் ஹினி காதுல விழுதா? என்ன சேவ் பண்ண வந்ததால தானே உன் குழந்தைய அழிஞ்சிட்டு என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு அவ ஃபீல் பண்ண. உன் மேல எந்த தப்பு கிடையாதுடி, நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சமாதானப்படுத்தவும், நர்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படி சொல்லவும், இவளும் அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றா. வெளிய இருந்து ரிங் ஆகுற சவுண்ட் கேக்குது. இவளும் போய் பாக்குறாளா, அங்கதான் அவளோட ஹஸ்பண்ட் நிக்கிறான். நம்மளோட நியூஸ கேள்விப்பட்டுதான் நம்மள பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு
இவ வந்து அவனை கூப்பிட்ட போக அதுக்குள்ள இந்த வான்வன் இருக்கலாம் நம்ம ஹினி நிக்கிறத பார்த்துட்டு ஜியாங் உன்னோட ஒய்ஃபை மன்னிச்சிரு, அவ வேன்கட்டெல்லாம் தள்ளி விட்டுருக்க மாட்டா அப்படி சொல்ல. அது எப்படி மன்னிக்கா, ஆல்மோஸ்ட் உனக்கு மிஸ்கரேஜ் ஆயிருக்குமே அப்படி இப்படி ஹினியை போட்டு திட்டவும் இதெல்லாம் பார்த்துருந்த ஹினிக்கு மனசு வெறுத்து போயிட்டு உடனே இவனை வந்து அடிச்சுட்டு செமையா திட்டுறா. அவளை தூரம் கால் பண்ணனே எதுக்கு எடுக்கலன்னு கேட்பா. அண்ணியாரே நீங்க சும்மா சும்மா கால் பண்ணுவீங்க, அதை எடுக்கிறதா என் அண்ணோட வேலையா? ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேஷண்ட் இருப்பாங்க, அவங்கள கவனிக்க வேண்டாமா அப்படி சொல்ல. ஆமாம் ஆமாம் நீங்கள் கவனிக்கிற விதம் தான் நாங்கள் பார்த்துட்டோமே அப்படி நம்ம ஹினி டென்ஷனில் சொல்வாளா. நீயும் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கா, ஏன் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படி கத்துறா அப்படி சொல்லி கேட்டா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு உனக்கு தெரியும் இல்லையா, பின்ன என்னையும் என் குழந்தைய டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடாம அவளை டேக்கர் பண்ணுறா அப்படி சொல்லி கேட்டா. வாயை மூடு, உன்னால அவளுக்கு இன்னைக்கு மிஸ்கரேஜ் ஆயிருக்கும், அவள் குழந்தை மட்டும் இன்னைக்கு ஆபரேஷன் ஆயிருந்தா கண்டிப்பாக ஒன்று மன்னிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட. எப்போதும் நீங்கள் ரெண்டு பேரும் அவள் குழந்தை தான் அக்கறை கட்டுவீங்களா, கொஞ்சமாவது எங்க குழந்தைய பத்தி யோசித்து பாத்தீங்களா அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல. எது நான்சி பிரெக்னென்ட் ஆயிருந்தாளா அப்படின்னு இவன் கேக்குறான். சுவான் அது எப்படி நான்சி பிரெக்னென்ட் ஆயிருப்பா, நீ தான் கேஸ் விஷயமா 1 மந்த் வீட்டுக்கே போலியே, பின்ன இது எப்படி இவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க அப்படின்னு இந்த வான் பொண்ணு சொல்ல. இதை கேட்டு நம்ம நான்சிக்கெல்லாம் கோவம் வந்து அவளை அடிக்க போயிடா. நீ எப்படி அவளை அடிக்க வரலாம், அவள் ப்ரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு ஜுவான் வந்து நான்சியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். லூசாடா, நான்சிக்கு இப்போதான் குழந்தை இறந்து போயிருக்கு, நீ என்னன்னா அவளை பத்திரமா பாத்துக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணை போய் பார்த்து கவனிச்சுக்கிறா அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது நீங்களா போய் சொல்றீங்க அப்படிங்கிறான். ஆமா ஹிரணி நீங்களா போய் சொல்றீங்க, ஏன் இப்படி இருக்கா, நான் உன் ஃபோன் காலுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் தரலன்னு இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்றியா அப்படின்னு இவன் கேட்கும் போது டேய் முட்டாள் மாதிரி பேசாத, உங்களால எங்க குழந்தைய அழிஞ்சிட்டு அப்படின்னு கிட்னாப் பண்ணது நான்சி காப்பாத்த வந்த போது அவ குழந்தை அழிஞ்சதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியும் கூட இந்த 2 முட்டாளும் இந்த வான் பேச்சு தான் கேட்குறாங்க தவிர நம்ம ஹீரணி நான்சி பேச்சை கேட்க மாட்டுக்காங்க, நம்பவே மாட்டுக்காங்க. இப்போ இந்த வான்வானம் கிட்னாப் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குமே, முக்கியமா ஜியாங்குக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு இவ சொல்றா. ஆக்சுவலி நம்ம ஹினி இருக்கல்ல ஹாஸ்பிட்டல் தான் தங்கி இருந்திருப்பா, அதுவும் ஜியாங் ரூம்ல தான் நம்ம ஹினி இருக்கான்னு நான்சிக்கும் வான்வானுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த ஜியாங்கோ ஆமாலா எனக்கு அந்த மாதிரி நியூஸ் எதுவும் வரலங்கிறான், வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது இவ தடுத்துறா. நீங்க போய் சொன்னதெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்க்க விடாம தடுத்துறா. ஹினி சொல்றா நீ ஒரு டாக்டர் தானே, நாங்க எதுக்கு அட்மிட் ஆகியிருக்கோன்னு பார்த்து செக் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது அவங்க 2 பேருமே செக் பண்ண போக்க அந்த சமயத்துல இவா ஐயோ அவங்க 2 பேரும் செக் பண்ணாங்கன்னா அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம ஹினி பிடிச்சு தள்ளிவிட நான்சி இதை பார்த்து சும்மா இருப்பாளா, அவளுக்கு சம கோவம் வந்துருது, இவளை தள்ளி விடுவா, அதுவும் மெதுவா தான் தள்ளி விடுவா, ஆனா அவளே கீழே விழுந்து ஆக்டிங் போடுவா. இவங்க 2 பேரும் செக் பண்ண போயிருப்பாங்க இல்லையா, இவ சவுண்ட் கேட்ட உடனே செக் பண்ணாமையே ரிட்டன் வந்து நம்ம ஹீரணி பிடிச்சு திட்டுறான். இவ குழந்தை வெளியே வரப்போகுது அப்பெல்லாம் சொல்ல, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிற அப்படின்னு 2 பேருமே மிரட்டிட்டு போறான்வன். இங்க நம்ம ஹினிக்கு ரொம்பவே பெயினாக இருக்கு, அவளுக்கு இப்போதானே ஆபரேஷன் ஆயிருக்கு, அது ரொம்பவே பெயினாக இருக்கு, இவன் கண்டுக்காம போறான் இல்லையா, அது அதுக்கு மேலே பெயினாக இருக்கு, ரொம்ப அழுதுட்டு இருப்பா. ஃப்ரெண்டு தான் இந்த டைம்ல கூட ரொம்ப ஆறுதலாக இருப்பா. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு சீக்கிரமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லிட்டு போகவும் அப்போ பார்த்து நம்ம ஹினி அவ ஃபோன் எடுத்து பார்க்குறா. அதில் இந்த வான்வனுக்கு குழந்தை பிறந்துட்டு போல பொன் குழந்தை. இவங்க 2 பேரும் அங்கே தான் போய் கொஞ்சம் குழவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை ஜியாங் ஃபேமிலியோட லிட்டில் பிரின்சஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவளே கிடையாது, வேற ஒரு பொண்ணு தான். ஆனாலும் இவங்க ஜியாங் ஃபேமிலியோட லிட்டில் பிரின்சஸ் அப்படி சொல்கிறாங்க. இவளை பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு அம்மா மட்டும் தான் இருக்குது, அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாளா. கவலைப்படாத, நான் சூய்க்கு ஃபர்ஸ்ட் டேடியாக இருப்பேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல, நான் செகண்ட் டேடியா இருப்பேன் அப்படின்னு லாயர் சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு சம கோவமா வராதா. 2 பேருக்கும் இப்பதான் ஆபரேஷன் இருக்கு, பக்கத்துல இருந்து டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டாம அந்த வான் பொண்ணை போய் கவனிச்சுக்கிறாங்க. அவளோட குழந்தைய கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அவளோட குழந்தை வேற இறந்து போயிட்டு இல்லையா, அந்த அஸ்தியை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ண. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு காரிய சாரிடி, என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நான் மட்டும் அவனை லவ் பண்ணாம இருந்திருந்தா நீ அங்க பாத்துருக்க மாட்டா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கோம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி ஃபீல் பண்ண. உன் மேலே எந்த தப்பு கிடையாது டி, இது கடவுளாக விதிக்கப்பட்டது, பட் இதுக்கு மேலேயும் அவன் கூட வாழ முடியாது, நம்ம டிவைஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்ல அவளும் ஓகே சொல்லிட்டு 2 பேருமே மெசேஜ் அனுப்புகிறாங்க, நாளைக்கு டிவைஸ் வாங்க வந்துருங்கன்னு. இதை பற்றிட்டு இவங்க 2 பேருமே என்னாச்சு இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்காள்வ அப்படின்னு நினச்சிட்டு நேராக நம்ம ஹினிக்கு கால் பண்ணி ஏன் இப்படி சென்ட் பண்ணியிருக்கா அப்படி சொல்லி கேட்டா.
நாளைக்கு டிவைஸ் பண்ண வந்துரு அப்படி மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹினி கட் பண்ணிடுறா. இவனுக்கு கடுப்பாகுது. இந்த டாக்டர் இருக்கான் ஜியாங்கு, அவன் வந்து சரி அவ பிரெக்னெண்டா இருக்கா, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்க இவளை பார்த்துக்கோ அப்படி சொல்ல. அண்ணா என்னால தனியா பார்த்துக்கிட முடியாதுண்ணா அப்படின்னு இவன் சொல்வானா. இவளும் ஆமா ஜியாங் இவனால தனியா பார்த்துக்கிட முடியாது, நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கிள்ளி விடுறா. அது அழுதா. அதை பார்த்துட்டு இவனும் சரி ஓகே நாளைக்கே நான் போறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணிடுறான். தென் மறுநாள் காலையில் நம்ம ஹினி இருக்கல அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. அப்போ ஃப்ரெண்டுக்காரையே கால் பண்ணிவிட்டு நீ பேக் பண்ணிட்டே ரெடி நான் பிக்கப் பண்ண வரேன் அப்படி சொல்வா. நம்ம ஹினியை பழைய ஞாபகம்லாம் நினச்சி பார்க்குறா. அதாவது நம்ம ஹினி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துருப்பா. அதில் இவளோட புருஷன், அதுக்கு நான்சியோட புருஷன், அதுக்கு அந்த வான்வான் 3 பேரும் இருந்திருப்பாங்களா. அப்போ இவனை வந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் தூரத்துக்கு போட்டுறாத, இது எனக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படி சொல்லியிருப்பான். அவளும் இந்த பொண்ணு யார் அப்படி சொல்லி கேட்டிருப்பா. நாங்கள் 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்துருக்கோம் அப்படி இவன் சொல்லியிருப்பான். அதுக்கு மேலே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். நம்ம ஹினியும் அது பெருசாலாம் எடுத்துக்கிட மாட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹினி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. அந்த விஷயத்த ஆசையாக அவள் புருஷன்கிட்ட சொல்ல வருவாளா. அப்போ பார்த்து இவனும் இப்போ நான் வெளியே போக வேண்டியிருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ ஏதாவது சொல்லுன்னா நான் வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லு. வான்வனோட ஹஸ்பண்ட் வந்து அவளை வீட்டை விட்டு துரத்து விட்டான். ஸோ நான் அவளை பார்க்க போனோம், அவள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினியை கண்டுக்காமையே அவன் போயிடறான். இப்போ ப்ரெசண்டில் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே ஒரு தொட்டில் இருக்குதா. அந்த தொட்டில் வந்து ஜியாங் தான் ஆசையாக வாங்கி வச்சுருப்பான் போல். இப்போ அவள் குழந்தையோட அஸ்தியாக அலை வச்சுட்டு உன் அப்பா உனக்காக பண்ணது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. வந்து நீலாம் டச் பண்ணாத, இது வான்வான் குழந்தைக்கு வாங்கினது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். உன் குழந்தை உயிரோட இருந்தாலும் செத்தாலும் நீ அது மேலே பாசத்தை கட்ட மாட்டா அப்படி தானே, வேற ஒரு குழந்தை மேலே தான் பாசத்தை கட்டுவா அப்படின்னு நம்ம இனி டென்ஷன்ல கேட்க, நம்ம குழந்தை தான் இன்னும் பிறக்கலையே, பிறந்த பிறகு அப்போ வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது இனிமேல் நடக்காது அப்படி நம்ம ஹினி சொல்லி அழுவா. இவன் அப்பதான் ஹினி வயிறை நோட் பண்றான். உன் வயிற்றுக்கு என்னாச்சு, என் குழந்தைய எங்க அப்படி சொல்லி கேட்க, நான் பல டைம் சொல்லிட்டேன் குழந்தை இறந்துட்டுன்னு அப்படின்னு அந்த அஸ்தியை காட்டவும் இவன் ஃபீல் பண்ணிட்டு அதை எடுக்க போக்க இவ உடனே நான்சி எங்க, நான்சி தான் குழந்தைய மறைச்சு வச்சிருப்பால இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா என் குழந்தை செத்துருக்காது, நீங்க தான் மறைச்சு வச்சிருப்பீங்களா இருக்கும் அப்படின்னு. இப்போ கூட இவங்க 2 பேரும் ஹினி சொல்றத சுத்தமா நம்பல, இந்த வான்வான் சொல்றத நம்புறாங்க. பத்தாதுக்கு இவன் நீ போய் சொல்றா அது டீ கேன் தான் அப்படின்னு அஸ்தியை போட்டு உடைச்சிடான். அப்பதான் அவனுக்கு தெரியுது இது அஸ்தின்னு. ஹினிக்கு மனசே உடைஞ்சு போயிருது. அவ அடிக்க வருவாளா, இவன் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு சாரி கேட்கறான் லூசு மாதிரி. அப்போ நான்சியே வந்துடா. அவ கீழே சிந்தி கிடக்குற அஸ்தியை பார்த்துட்டு யார் உடைச்சிங்க, இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு நான்சி கேட்பா. நான்சி நீ வந்துட்டியா, என் பையனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க தாங்க அப்படி சொல்லி கேட்க, பைத்திய மாதிரி பேசாதீங்க, 2 பேரும் இடியட் தான், சரி பையன் தானே வேணும், நான் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு டெத் சர்டிஃபிகேட்டை காட்ட, அதை பார்த்துட்டு அப்பதான் நம்புறான்வன், ஃபீல் பண்றான்வன். அப்போ இந்த வான்வான் பொண்ணு இருக்கலாம், அவ குட்டையை கிளப்புறா. ஹீரணி நீ ஜியாங் மேலே இருக்கிற கோபத்தை குழந்தை மேலே காட்டி அபார்ஷன் பண்ணிட்டியா, அது பாவம் 8 மாசம் உள்ள குழந்தை, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியா அப்படின்னு கதையை திருப்பி போட, ஆமா நீ தான் கொன்னுட்டா, ஏன் இப்படி பண்ணா, என் பையன் ஆல்மோஸ்ட் வளர்ந்துட்டான், அவனை போய் கொன்னுட்டா அப்படின்னு நம்ம ஹீனி மேலே பிளேம் பண்ண, உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு என் மேலே பிளேம் பண்ண, சொல்ல போனா நீயும் வான்வான் சேர்ந்து தான் என் குழந்தைய கொன்னுட்டீங்க அப்படி சொல்ல, என்ன சொல்றா, ஆமா நீ சர்ஜரி பண்ணும்போது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் என்ன கடத்திட்டு போய் காம்பன்சேஷனை காசு கேட்டாரு அப்படின்னு அங்கே நடந்ததுலாம் சொல்ல, அப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல, டே மெண்டல் மாதிரி பேசாத, நான் பல டைம் கால் பண்ணேன் ஆனால் நீ அவளை டேக்கர் பண்ணுறதுலே பிஸியாக இருந்தா அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும்போது, அன்னி தான் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டியிருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கல, எனக்கு உடனே கால் பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சுவான் கேட்க, அதுக்கு நான்சியோ நான் கால் பண்ணும்போது நீ என்ன சொன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு, அது நான் அப்போ கோவத்தில் இருந்தேன், அதை நான் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் நீ நிறைய டைம் கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இவன் சொல்ல, டே வாயில் நல்லா வந்துட போது, கிட்னாப்பர் கத்தி வச்சு குத்த வரும்போது நான் ஓடுவேனா இல்லை நீ ஃபோன் எடுக்கிற வரைக்கும் அதில் நின்று நான் கால் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் அப்பதான் நம்புறான். அப்போ நம்ம குழந்தைய இறந்து போயிட்டான்னு ஃபீல் பண்ண, நீலாம் ஃபீல் பண்ண கூட தகுதி கிடையாது, நம்ம குழந்தை இறந்து போயிட்டு சொல்றேன், ஆனாலும் அடுத்தவங்க குழந்தை போய் டேக்கர் பண்ணி பார்த்தவ தானே அப்படின்னு சொல்ல, இவன் உடனே அவ குழந்தை அவகிட்ட கொடுக்க, அவ வந்து ஹீரணி நீனும் நான்சி க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தெரியும், ஆனா கேர்லெஸ்ஸா இருந்துக்கிட்டு
குழந்தை மிஸ்கரேஜ் பண்ணிட்டு இப்போ கிட்னாப் ஆகிட்டோம், அது ஆகிட்டோம் நாடகம் ஆடுறீங்களா 2 பேரும் சேர்ந்து? கிட்னாப் பண்ணதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு மறுபடியும் குட்டையை கிளப்ப நம்ம நான்சிக்காங்கோ வந்து அடிக்க போக என்ன சொல்றா, ஜுவான் நீ லாயர் தானே, எது உண்மை எது போயின்னு போலீஸ் கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோ அப்படி சொல்ல அவனும் அடுத்த செகண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறான். அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பிரெக்னென்ட் உமனை கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணோட நேம் சொல்றாங்க. அது நம்ம ஹினியோட நேம் தான். அதை கேட்டு இவனும் ஆமாண்ணா அண்ணி நான்சி சொல்றது உண்மைதான், அவங்க போய் சொல்லல அப்படி சொன்னதும் அப்படியா அது உண்மைனா எதுக்கு ஜியாங்குக்கு தெரியல, அவன் தானே அன்னைக்கு டியூட்டி டாக்டரா இருந்தான், அப்போ கிட்னாப் ஆனது தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு இவ சொல்ல ஆமாலா எனக்கு அந்த மாதிரி எந்த நியூஸும் வரலையே அப்படி சொல்ல அது எப்படி வரும், 20 மணி நேரமும் அவளுக்கு சர்வீஸ் பண்ணா உனக்கு எப்படி வரும் அப்படி நம்ம ஹினி கேட்டுட்டு இருக்கும் போது ஜியாங்குக்கு ஒரு கால் வருது. அவங்க டீம் தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி நீ டியூட்டில இருக்கும்போது ஒரு பிரெக்னென்ட் உமனை கிட்னாப் பண்ணியிருக்காங்களாமா, ஸோ போலீஸ் வந்து உங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா, நீ கோஆப்ரேட் பண்ண அப்படி சொல்ல இவன் உடஞ்சி போயிடான். என் மேலே தான் தப்பு, என் பிள்ளைய நான் தான் கொண்டுட்டேன், இப்போ என்னோட பிள்ளையோட ஆஸ்தியும் உடைச்சிட்டேன் அப்படி சொல்ல அப்போ இந்த வான்வானம் சாரி ஹிரணி இது உண்மைன்னு தெரியாது, அதுக்கு நீ இவங்க மேலாம் ப்ளேம் பண்ணாதா அப்படின்னு நல்ல பிள்ளைட்ட மாதிரி நான் நீல்டன் போட்டு சாரி கேட்குறேன் அப்படின்னு நீலன் போட போக அதெல்லாம் போட வேண்டாம் உனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு லாயர் சொல்ல சம்மந்தமே கிடையாதா, அவதான் மாஸ்டர் மைண்டு, நான் ஜியாங் ரூம்ல தான் இருந்தேனே அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, இவளுக்கு மட்டும் தான் தெரியும், அப்ப இவ தானே அந்த கிட்னாப்பர் கிட்ட சொல்லி இப்படி ஒரு பிளான் பண்ணி என் குழந்தைய கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ல நான்சியே வந்து ஆமா இவதான் காரணம் நடைய கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்ல இவ நான் பண்ணல சொல்லிட்டு அவ வேன் கிண்ட அவ குழந்தைய கீழே போட்டுறா. ஆனா லாயர் பிடிச்சிடான், எதுக்கு அந்த பச்சை பிள்ளைய தள்ளி விட்டா அப்படின்னு இவன் சொல்லி திட்ட நானும் தள்ளி விடல, அவ வேன் கிட்ட தான் விட்டா, வேன் கிட்ட விட்டுட்டு என்ன ஃப்ரேம் பண்றா அப்படின்னு நான்சி எவ்வளவு தூரம் சொல்றா. பட் இந்த முட்டாள் நம்பவே மாட்டுக்கான், அவதான் இந்த குழந்தையோட சொந்த அம்மா, அவ எப்படி இந்த குழந்தைய காயப்படுத்துவா, நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு அப்படி சொல்லிட்டு வான் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளாம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா, மாஸ்டர் மைண்ட் எல்லாம் இருந்திருக்க மாட்டா அப்படின்னு மறுபடியும் வான்வானுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பத்தாவதுக்கு குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறது உங்க கடமை, ஸோ நீங்க ஒழுங்கா பாத்துக்கிடாம எங்க மேல பிளேம் பண்றீங்களா, சொல்ல போன குழந்தைய கொண்டது நீங்க தான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசுறான். நான்சிக்கெல்லாம் சமக்கோ வந்து பலான்னு அரைஞ்சு விட்டுருவா, நல்லா திட்டுவா. ஆமா ஜுவான் சொல்றது என்ன தப்பு இருக்கு, நீங்க தான் ஒழுங்கா பாத்துக்கணும் குழந்தைய அப்படின்னு இந்த வான்வான் சொல்லவும் நான்சி அவளை அடிக்க போக ஜியாங் இருக்கல்லா நான்சி பிடிச்சு தள்ளி விட்டுறான். நம்ம இன்னைக்கு கோவரமா வராதா, அவளோட புருஷனை அறிஞ்சிட்டு டிவைஸ் பேப்பரை காட்டி இவன் நாங்களும் உங்க கூட வாழ மாட்டோம் ஸோ சைன் போடுங்க சொல்ல 2 பேரும் டிவைஸ் தர மாட்டோம் சொல்றாங்க. சொல்லிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடான்வன். ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, கிட்னாப் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு. இதை கிட்ட இவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு. ஆனா இதுக்கு கண்டிப்பா மாஸ்டர் மைண்டா வான்வானதான் இருந்திருப்பா, நம்ம குழந்தை செத்ததுக்கு அவ தான் காரணம், அவளை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. ஃப்ரெண்டுக்காரி தான் ரொம்ப ஆறுதலா இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இந்த வான்வான் குழந்தை வந்து ப்ரீமேச்சரா பிறந்திருக்கு இல்லையா, அதனால அது ரொம்ப வீக்கா இருக்குதாமா, ஒரே அழுதுட்டே இருக்குதான். உடனே இவ ஒரு கதையை கிட்ட ஆரம்பிச்சிட்டா. எங்க கிராமத்துல ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த மாதிரி ப்ரீமேச்சரா பிறந்த குழந்தைய ஈவில் ஸ்பிரிட் டக்குன்னு அட்டாக் பண்ணும், பயம் அர்த்தம், அதான் ஒரே அழுதுட்டே இருக்கும், அதுவும் பிறக்காம 8 மாசத்துல இறந்து போயிருக்கும் இல்லையா, அந்த குழந்தை தான் பேயா வந்து பயமுறுத்தும் அப்படி சொல்லும் போது அதுக்கு இப்ப என்ன பண்ண அப்படி சொல்லி இவன் கேட்கிறான்வன். ஃபர்ஸ்ட் ஒரு சூனியக்காரையை பார்த்து பேய விரட்டணும், அடுத்து என் பொண்ணை ஒரு ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரணும், அப்பதான் வீக்கா இல்லாம ஹெல்த்தியா இருப்பா, பட் என் ஃபேமிலி தான் என்னை ஏத்துக்கிட மாட்டாங்களே அப்படி சொல்ல இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா, நானும் அண்ணாவும் இருக்கோம்ல, எங்க ஜியாங் ஃபேமிலியில ஒரு மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல இதை பத்தி இப்ப பேச வேண்டாம் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றான். இவ வேன் கிண்டு குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அழ வைக்கிறா. ஆனா பாரு எப்படி அழுதுன்னு பாரு, வான்வான் சொன்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு இவன் சொல்வான். ஆக்சுவலி இவளுக்கு எப்படியாடா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகணும், ஏன்னா சொத்தையெல்லாம் ஆட்டை போட்டு போக்குதான். இப்போ அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு டாக்டரும் சரி ஒத்துக்கிறான். இதுவே நம்ம ஹினி இருக்கல்ல, அவளுக்கு போலீஸ் வந்து ஒரு போட்டோ சென்ட் பண்ணிட்டு இவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வான்வான் போட்டோ தான், இவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவதான் மாஸ்டர் மைண்டு அப்படின்னு. கிட்னாப் பண்ணாங்க இல்லையா, அவங்க மேலாம் தப்பே சொல்ல முடியாது, இவளும் நம்ம 2 புருஷனும் இருக்கான்வல்ல அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு. இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட், நம்மளே போய் எவிடன்ஸை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஏதாவது வீடியோ கிடைக்குமான்னு
பண்ண அங்கதான் போறாங்க. அப்படி போகும்போது இடையில ஒரு சூனியக்காரி வந்து ஒரு பொம்மையை வச்சு மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவளோ இந்த துணி எனக்கெல்லாம் என் பையனுக்கு நான் எம்ப்ராய்ட் பண்ணதுல அப்படின்னு அதை வாங்கி பாப்பா. ஹீரோயின் தான் அவளோட பையனுக்கு ஆசையா பண்ணிருப்பா. இப்போ இவங்க கிட்ட இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படி சொல்லி கேட்க அவங்களும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட குழந்தைய ஒரு பேய் வந்து பயமுறுத்துதான். அதான் அந்த பேயோட துணியை கொண்டு வந்து இனிமே அதுக்கு மறைச்சமே எடுத்துடக்கூடாது அப்படின்னு பூஜைலாம் பண்ண சொன்னாங்க. சொல்ல இவளுக்கு தெரிஞ்சு போயிட்டு வான்வானதான் இப்படி பண்ணியிருக்கான்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என் பையனுக்கு மறைச்சமே எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காளே அப்படின்னு. இப்ப அவ எங்க போயிருக்கா அப்படி சொல்லி கேட்க குழந்தைய ஃபேமிலி மெம்பர்ஸா அனௌன்ஸ் பண்ண ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. ஸோ அங்கதான் போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம ஜியாங் ஃபேமிலிக்கு தான் போயிருக்காங்கன்னு. அதே சமயம் இங்க இவங்கெல்லாம் வாராங்களா, அங்க வந்து பார்த்ததான் தெரியுது இவங்க தாத்தாவும் அன்குள்ஸும் வந்திருக்காங்க போல. ஜியாங் கேக்குறான், டே சிம்பிளா அரேஞ்ச் பண்ணி தானே சொன்னேன், தாத்தாவும் அன்குள்ஸும் வந்திருக்காங்க, நான் அவங்களை இன்வைட் பண்ணி சொல்லவே இல்லையே அப்படி சொல்லி கேட்கும்போது, அண்ணா நான் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணல, நம்ம கசினை மட்டும் தான் இன்வைட் பண்ணேன், பட் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது ஆக்சுவலி இவ இருக்கல, இவ தான் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருக்கா போல. இப்போ இவங்களும் அவளோட பொன் குழந்தை இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு நியூ மெம்பர் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஜியாங் ஃபேமிலியோட கிரேட் கிராண்ட்சன் அப்படி சொல்லவும் கரெக்டாக நம்ம இனி வந்துடா. எது கிரேட் கிராண்ட்சனா, உன் பையன் தான் ஆல்ரெடி இறந்துட்டான்ல, நீ அடுத்த குழந்தை வச்சு இப்படி போய் சொல்லி ஏமாத்துறியா அப்படி சொல்லி கேட்க இவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு தெரியல. அன்குள் தாத்தாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இவன் நினச்சி இங்கேருந்து போ, ப்ராப்ளம் பண்ணாத அப்படி சொல்ல, என்ன பயமா இருக்கா, அன்குளுக்கு தாத்தாக்கும் தெரிஞ்சிடும் பயமா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவன் அடிக்க கை வாங்கிறான். அன்கள் தான் திட்டுறாங்க, ஒரு பையனை இருந்துக்கிட்டு பொண்ணை போய் அடிக்க போறா அப்படி சொல்லி திட்டும் போது தாத்தாவை கேட்குறாங்க, என்னதான் நடந்துச்சுமா, உன் குழந்தை எங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க, கிட்னாப் ஆனது, இவங்க 2 பேரும் குழந்தையும் அபார்ஷன் ஆனது, அண்டு வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தையோட அஸ்தியை உடைச்சிது அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த 2 பேரும் வான்வானை தான் டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறாங்க தவிர எங்களை சுத்தமாகவே கண்டுக்கல அப்படி சொல்லும் போது அன்கள் 2 பேரையுமே பலான்னு அறிஞ்சிறாங்க. அரைஞ்சிட்டு நல்லா திட்டுவாங்க. இதை பார்த்துட்டு வந்த கெஸ்ட் எல்லாருமே இந்த 2 பிரதர்ஸ் ரொம்ப மோசமானவங்க போல அப்படின்னு அவங்கள பத்தி கேவலமா பேச நம்ம ஹினி சொல்றா, கிட்னாப்புக்கு மாஸ்டர் மைண்டே இவ தான் அப்படி சொல்லிட்டு என் பையனோட துணியை சூனியக்காரிகிட்ட கொடுத்து ரீபர்த் ஆகக்கூடாதுன்னு பூஜெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறா அப்படி சொல்லியுமே தாத்தாக்கு கோவம் வந்து அடிக்க போக நான் கொடுக்கல ஜியாங் தான் கொடுத்தான்னு சொல்ல, நீலாம் ஒரு அப்பாவா, நீலாம் அப்பாவை இருக்க தகுதியே கிடையாது அப்படி நம்ம ஹினி ரொம்பவும் திட்டுவா. இவங்க 2 பேரும் அப்பனால திருந்தின மாதிரியே இல்ல, இறந்து போனது தானே, ஸோ இந்த குழந்தையாட்டம் நல்லா இருக்கட்டும் அப்படிதான் இந்த சடங்குலாம் பண்ணணும்னு சொல்ல, ஆமா நீயாரே என் அண்ணன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு இவனு சொல்றான். எது ப்ரீமெச்சரா பிறந்தா இந்த சடங்குலாம் பண்ணலான்னு எந்த முட்டாள் சொன்னா, நீங்களாம் படிச்சவங்க தானே அப்படி சொல்லி திட்டிட்டு ஒரு விஷயம் சொல்லட்டா அப்படின்னு ஒரு பேப்பரை தான் காட்டுறாங்க. என்னன்னா இந்த வான்வான் இருக்கால ஆல்ரெடி 8வது மாசத்துல தான் குழந்தை பிறக்கணும், ப்ரீமெச்சர் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆல்ரெடி சைன் போட்டு தான் வச்சிருக்கிறா. ஸோ அந்த பேப்பர் தான் இப்போ காட்டுறாங்க. இவ அப்பெல்லாம் கிடையாது, அவங்க பொய்யா ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க, ஃபேக் எவிடன்ஸ் அப்படி சொல்லவும் இவங்க 2 பேரும் எப்போதும் போல இந்த வான்வானை தான் நம்புறாங்க. இந்த சுவான் இருக்கலாம் இது ஃபேக் அப்படின்னு கிழிச்சு போட்டுட்டு நீங்க பொய்யா வான்வானை ஃப்ரேம் பண்ணாதீங்க, பிறகு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடும் பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துடுறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹீரோனையும் நான்சியை தான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக வந்திருக்காங்கன்னு நினச்சி சார் அவங்க 2 பேரையும் பிடிச்சு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சுவான் சொல்லவும் இப்போ கூட டைம் இருக்கு, பேசாம வான்வான் கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஜியாங் சொல்றான். ஹீரோனையும் நாங்க எதுக்கு கேட்கணும், பரவாயில்ல நானே மன்னிச்சிடறேன் அப்படின்னு அவ ஓவர் ஆக்டிங் போட, நாங்க அரெஸ்ட் பண்ண வந்ததே வான்வானை தான் அப்படி சொல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ண விட மாட்டேக்காங்க. போலீஸ் எவிடன்ஸை காட்டின பிறகு தான் அவங்க அமைதியாகவே நிற்கிறாங்க. இவ தான் அந்த கிட்னாப்பர் கிட்ட பேசியிருப்பா போல ஹாஸ்பிட்டலில் வச்சு, அந்த எவிடன்ஸ் தான் காட்டுறாங்க. இவ ஆக்டிங் போடுறா, நான் அப்பெல்லாம் பண்ணல, அது சும்மா பேச்சு கொடுத்தா அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆக்டிங் போட்டதெல்லாம் காணோம் அப்படின்னு நினச்சி ஹினி திட்ட, இவளுக்கு தான் 2 அடிமை உண்டு இல்லையா, அவங்க கிட்ட போய் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஸோ அதுக்கு கை மாற நான் இப்போ சாக போகிறேன் அப்படி சொல்லி நிற்க இவங்களுக்கு கஷ்டமாகிடுது. உடனே 2 பேருமே நீல்டன் போட்டு சாரி அவளை விட்டுருங்க அப்படி சொல்ல, நீங்களாம் மனுஷங்களாடா, உங்களோட குழந்தைய கொண்டு இருக்கிறா, மறுபடியும் அவளுக்கு தான் வக்காலத்து வாங்குறீங்க அப்படி சொல்லி திட்ட. அப்போ தாத்தாவோ இவளை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹினிக்கிட்ட, எப்போதும் உங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா சாரி ஹீரணி,
நீ கூட வேற குழந்தைய பெற்றுக்கலாம், பட் என் குழந்தை கை குழந்தை, அவள் அம்மா இல்லாமல் இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படி சொல்லி கதற ஹீரோனையும் நான்சியும் நடிச்சதெல்லாம் போதுண்டி அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவாள்வ. அதுக்கப்புறம் ஹீனி தாத்தா கிட்டேயும் அங்கிள் கிட்டேயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இதோட நம்ம வரும் முடிஞ்சிட்டு நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்ல, உங்கள் முடிவை நாங்கள் மதிக்கிறோம், அதுக்குன்னு நம்ம 2 ஃபேமிலிக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதம்மா, நம்ம எப்படினாலும் ஒரே ஃபேமிலி தான், உனக்கு என்ன வேணாலும் எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் எப்போதும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் வான்வானை விட்டுட்டு வந்த ஜியாங் ஃபேமிலிக்குள்ளே வாங்க, இல்லை அப்படின்னா அவ கூடயே போயிருங்க அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் அன்குளும் அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே போன பிறகு நாங்கள் டிவோர்ஸ்லாம் தரமாட்டோம், எங்களுடைய பாதி ப்ராப்பர்ட்டியை வாங்க தானே இப்படிலாம் பண்ணுறீங்க, ஸோ டிவோர்ஸ்லாம் தரமாட்டோம் அப்படி 2 பேரும் சொல்லவும் எங்களை பற்றி இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா, சரி இதை பாரு, எங்களுக்கு எந்த காசும் வேண்டாம் அப்படிதான் நாங்களும் போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த பேப்பரை காட்டுவாளா. அவங்களுக்கு ஷாக்கு. ஆனால் ஹீனி அதை கிழிச்சு போட்டுட்டு எங்கள் மைண்டை நாங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம், உங்கள் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு தான் வேணும், அதை கோர்ட்டில் கேஸ் பட்டி எப்படி வாங்கணும் எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு கெத்தா போயிடாள்வ. வான்வானை இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ ஹீரோனியும் கண்டிப்பாக வான்வான் தப்பிக்க முடியாதுல்ல, எவிடன்ஸ்லாம் பக்காவாக இருக்குதுல்ல, நம்ம குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீனிக்கு போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி வான்வானுக்கு பெயில் கிடைச்சிட்டு அவர் ரிலீஸ் ஆயிட்டா அப்படி சொன்னதும் நேராக அவர்கிட்ட போய் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க, எவிடன்ஸ் தான் பக்கமாக இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்க, ஆமாம் ஆனால் இப்போ அந்த கிட்னாப்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மாற்றி சொல்லிட்டான், இவங்கெல்லாம் என்கிட்ட ஒன்றும் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான், அது மட்டும் இல்லை எவிடன்ஸும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க செல்லாத மாதிரி அப்படி சொல்லும் போது வான்வனுக்கு வாதான லாயர் யாரு அப்படி சொல்லி கேட்பாளா, ஜுவான் தான் அப்படி சொல்லும் போது இவங்களுக்கு புரிஞ்சு போயிட்டு அவன் வேற டாப் லாயரா, ஸோ எவிடன்ஸை ஃபேக்குன்னு சொல்லி எப்படியாட்ட வாதாடி அவளை வெளியே கொண்டு வந்திருப்பா அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. இப்போ அந்த பிளேஸுக்கு இவங்க 3 பேருமே வராங்களா, இதை பார்த்து நான்சியை ஜுவானை அடிச்சுட்டு உனக்கு என்ன மெண்டலா, நம்ம குழந்தைய கொண்டு இருக்கிறா, அவளை போய் காப்பாத்தி கூட்டு வந்திருக்கா அப்படி சொல்லி நல்லா திட்டுவா. நம்ம ஹினிய பதிலுக்கு திட்டி விடுவாளா. உடனே இந்த வான்வானோ சும்மா என்ன ஃப்ரேம் பண்ணாதுங்க, என் மேல எந்த தப்பும் கிடையாது, இப்போ எவிடன்ஸ் கூட கிடையாது அப்படின்னு ஓவர சீனை போட நம்ம ஹினிக்கெல்லாம் சமக்கோ வந்துடுது. அவன் புருஷக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை அடிப்பான், ஏன்னா அவனுமே ஒரு ரிப்போர்ட்டை மாற்றி வச்சிருப்பான் ஃபேக்குன்னு, ஸோ அதனால அவனை அடிச்சுட்டு நாங்கள் இதை சும்மாலாம் விட மாட்டோம், இதுக்கு நியாயம் வாங்கி காட்டுவோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. இவ இருக்கல்லா, இவங்க 2 பேருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்ல, என்ன பாரு நீ ரைட்டுன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம், நீ பண்ணது தப்பு தான், ஏதோ உன்னோட குழந்தைக்காக தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், அது மட்டும் இல்லை 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்குறோம், அதுக்காக மட்டும்தான், இனிமே உனக்குலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம், இதுதான் கடைசி அப்படி சொல்லும்போது இவ உடனே அப்போ என்ன டேக்கர் பண்ணிக்கிட மாட்டீங்களா ப்ளீஸ், நான் வீடு இல்லாமல் இருக்கேன், என் குழந்தை வேற பாவம் அப்படின்னு ஆக்டிங் போட இவங்க மறுபடியுமே கரைஞ்சிறாங்க. சரி இதான் லாஸ்ட்டு, நான் ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தரேன் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஹோட்டலுக்கு தான் போவாங்க. இவ இருக்கல்லாம் உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் என்னை விட்டு போக விட்டுருவேனா அப்படின்னு வில்லத்தனமாக சிரிப்பா. நம்ம ஹீரோனே ஃப்ரெண்டு கறி இருக்காங்கல்ல, அவங்க கோர்ட்டில் போய் கேட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க போல், அது செல்லாதுன்னு, நம்மளால் இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீனி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கறி சொல்கிறா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படி சொல்லி கூப்பிட்டு போவா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டா, இனிமே அவங்க எல்லாம் காசுலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இவங்க வந்து ரூம் எடுக்க வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஜியாங்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறானா, அங்கே உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகியிருக்கு, காசு எடுக்க முடியல அப்படி சொன்னதும் இவனுக்கு செம ஷாக்கு. அங்கே ஃபோன் பண்ணி கேட்குறான், உங்கள் ஒய்ஃப் தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறான். உன சுவான் கொடுக்கானா, அவனுக்கும் அப்படி தான் வருது. அவனுக்கு அப்போ தான் புரியுது, முன்னாடி இவன் வந்து டிவைஸ் கேஸு கேண்டில் பண்ணியிருப்பானா, அப்போ அந்த லேடிக்கிட்ட இப்படி தான் சொல்லியிருப்பான், உங்கள் புருஷனோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு. இதை நான்சியுமே கேட்டிருப்பா. அப்போ புரிஞ்சுக்கிறான் நான்சி தான் இப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கான்னு. அதுக்கப்புறம் வான்வானை தான் காசு பே பண்ண சொல்கிறான். இவ உடனே என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்கிறா. நம்ம புருஷன்கிட்ட நிறைய காசு வாங்கி தந்தேனே, டிவைஸ் கேட்கும் போது அவங்ககிட்ட நிறைய காசு நான் வாங்கி தந்தேனே, அந்த காசெல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்டா இவ ஏதோ சொல்லி சமாளிச்சதா. அப்போ பார்த்து ஹோட்டல்லேருந்து நிறைய பேர் வெளியே ஓடி போகிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனிய ஃப்ரெண்டுக்காரியுமே அங்கே வந்து நிற்கிறாங்க கெத்தா. அதுவும் ஸ்பீக்கர் வச்சு எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணுறா இவங்க 3 பேரை பற்றியும். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க வான்வானை. அது மட்டும் இல்லை, வீடியோ லைவ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோனியும் வான்வான் கிட்ட உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இவங்க 2 பேரில் யாரை நீ சூஸ் பண்ணுவா அப்படி சொல்லி கேட்க அவள் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா.
அப்போ அந்த கூட்டத்தில் ரிப்போர்ட்டர் பொண்ணு இருப்பாங்க போல, அவங்க நம்ம ஹின்கிட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த கேஸை பற்றிலாம், நம்ம ஹினி கிட்னாப் ஆகிருப்பா இல்லையா, அந்த கேஸை பற்றிலாம் தெரியும் போல். இப்போ எதுக்கு அதை க்ளோஸ் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது இவ எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவங்க ஃபேக்காக எல்லாமே சப்மிட் பண்ணி அவளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லும்போது இது எல்லாமே லைவில் ஓடிட்டுருக்கு இல்லையா. ஜியாங் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் பொண்ணுமே இதை பார்த்துட்டு அவள் கையில் ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறா. அதை பார்க்குறா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த வான்வான் பொண்ணு இருக்காள்ல, அவள் 8 மாதத்துலேயே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சைன் போட்டிருப்பா இல்லையா, அந்த பேப்பர் தான் அது. இந்த ஜியாங் வந்து வேற ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருப்பான். இப்போ அந்த பொண்ணு லைவில் சொல்லுது, டாக்டர் ஜியாங் தான் எங்களை கட்டாயப்படுத்தி ரிப்போர்ட்டை மாற்ற சொன்னாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல. அவ்வளோதான், இவனுக்கு வேலை போயிடுது. அதுக்கப்புறம் ஜுவான் இருக்கான் இல்லையா, அவனுமே ஃபேக்கான ரிப்போர்ட்டை தான் ரெடி பண்ணி அங்கே சப்மிட் பண்ணி இவளை காப்பாற்றிருப்பான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற கிட்னாப்பர்கிட்ட அவன் தான் பேசியிருப்பான், இவா கடத்த சொல்லுன்னு சொல்லு அப்படின்னு. அது எல்லாமே ஜுவானுக்கு கீழே இண்டனை ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பையனுக்கு இந்த லைவை பார்த்தோன்னே மனசாட்சி குத்திருக்கும் போல. அதனால மேலே இடத்துல ரிப்போர்ட் பண்ணிடுறான். அவங்க வந்து ஜுவானுக்கு கால் பண்ணி, நீ எதுக்கு ஃபேக்காக ரெடி பண்ணா, அவ்வளோதான் உன்னோட வேலை போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க 2 பேரால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோனிக்கும் நான்சிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்றவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இது எல்லாமே கடவுளால் தான், நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த வான்வானை பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன், நீங்கள் 2 பேரும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இனிமே அவ்வளோதான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு 2 பேரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேப்பா, நீங்கள் தான் எல்லாத்தையும் ஃபேக்காக மாற்றினீங்க, அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அவள் பின்வாங்கிறா. இவங்களுக்கா சமக்கம் வந்துடுது. உனக்காக தானே நாங்கள் எல்லாம் பண்ணோம், ஏன் செல்ஃபிஷ் மாதிரி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் செல்ஃபிஷ் தான் அப்படின்னு இவன் சொல்லும்போது இவன் பலான்னு அரைஞ்சிடான். என்ன நீ அடிச்சிட்டியா, நீங்கள் 2 பேரும் நாய் மாதிரி என் பின்னாடி சுற்றி வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஒன்று எங்களோட சிஸ்டர் மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்லும்போது, பொய் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு இவ திட்ட ஆரம்பிச்சிட்டா. இவங்க 2 பேருக்கும் இப்போதான் இவளோட கேரக்டரே புரியுது. ஸோ அதனால நம்ம ஹின்கிட்டையும் நான்சிக்கிட்டையும் போய் சாரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு 2 பேருமே கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. இவ இருக்காளா, நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு அந்த குழந்தைய ரோட்டு பக்கமாக தள்ளி விட்டுட்டு காரில் ஏறி தப்பிச்சலான்னு ஓடிடா. இங்கே நம்ம ஹின் இருக்கால, அந்த குழந்தைய காப்பாத்திரா. இவன் கேட்குறான், நீ காப்பாத்திட்டியே அப்படின்னு. ஆமாம், உன்னை மல்ல நான் கிடையாது, என் கண்ணு முன்னாடி எதுவும் சாக விட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லும்போது, இங்கே இந்த வான்வான் இருக்கல்ல, அவ வந்து தப்பிச்சு போலான்னு பார்க்குறா. பட் யாருமே விட மாட்டேக்காங்க. அதனால நம்ம ஹீரோனையும் நான்சியும் கொலை பண்ணணும் அப்படின்னு வண்டியை எடுத்துட்டு வாரா. இதை இந்த ஜியாங்குமே பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு இவன் அதில் அடி வாங்கிறான். அவன் கால் வந்து அப்படியே நஞ்சிருது. நம்ம ஹினியே பதட்டமா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண சொல்றா. இவன் என்ன கேட்குறானா, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் தான், சப்போஸ் நான் உயிரோட வந்தேன்னா என்னை மன்னிச்சிருவியா அப்படி சொல்லி கேட்கும்போது, நீ செத்தாலும் உயிரோட இருந்தாலும் நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வா. இப்படியே கட் பண்ணா 1 மாதத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்போ இவங்க 3 பேருக்குமே தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனையும் நான்சியும் டிவைஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க போல. அதனால இவங்க 2 பேருக்கிட்டையும் வக்கீல் வந்து டிவைஸ் கேட்குறாங்க. ஜியாங் வந்து டிவைஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டான். இந்த ஜுவான் தான் ஒத்துக்கிட மாட்டேக்கான். என்னால் முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஜியாங்கோ டே நீ குடுடா, நம்மளால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஸோ அவங்க இனிமேட்டு நல்லா வாழட்டும் அப்படி சொல்லும்போது தான் இவங்க 2 பேரும் சைன் போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோனையும் நான்சியும் நம்ம வின் பண்ணிட்டோம், நம்ம குழந்தைக்கு நியாயம் கிடைச்சிட்டு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஹாப்பியோட அவங்க வாழ்ந்துப்பாங்க இல்லையா, அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.